நடிகர் அபிநய் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லோரும் போஸ்ட் பார்த்துருப்போம், அப்படி தானே? அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், சரியா? இதுதான் நம்முடைய கல்லீரல். இதில் கொழுப்பு அடைகிறதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர், FATTY. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம், இது ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது மட்டும் இல்லை, இந்த ட்ரைகிளிசரைட்னால, இந்த ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால்னால ஃபேட்டி லிவர் கூட நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரோக், பக்கவாதம் கூட ஃபேட்டி லிவர் கூட பேஷண்ட்ஸுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு மட்டும் இல்லை. நிறைய ஃபேட்டி லிவர் பித்தப்பை கல்லுனால என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆபத்தானது எது தெரியுமா? லிவர் கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீரண பிரச்சனை, அஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டே இருக்க மட்டும் இல்லை, இந்த எல்லா சத்துக்குறை, விட்டமின் டி சத்து குறைபாடுனால தூக்கமே வராது. விட்டமின் டி சத்து குறைபாடு, எல்லா சத்தும் குறைபாடு வந்துகிட்டே இருக்கும், விட்டமின்ஸ். அப்போ விட்டமின்ஸ் குறையும் போது அந்தந்த நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்மை குறைவு பிரச்சனை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் சிரோசிஸ்னு லிவர் ஃபெயிலியர் வரதுனால இரத்த வாந்தி கூட வரலாம், இல்லைன்னா மஞ்சள் காமாலை மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் சரி, இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராமல் இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா? எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் போது என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை, சரியாயிரும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை கூட என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நடத்தலாம். அவ்வளோ அட்வான்டேஜ் இந்த பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வச்சு அப்புறமா போட்டு கேளுங்க, ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா?